அன்பிற்கினிய ஆசிரியர் தோழமைகளை PGTRB அழகு 5 தனிப்பாடல்கள் தலைப்பில் பலப்பட்டடை சொக்கநாத புலவர் பாடிய தனிப்பாடல்களோட முதல் பகுதியை இன்றைய காணொலியில் பார்க்கலாம். 1 to 10 வரையிலான பாடல்களை இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவது பாடல் திருக்குடந்தை சிவபெருமான் மீது பாடியது. நின்று படியளக்கும் நீலக் கொடிகள் 2 என்றும் உளமாம் குடந்தை ஈஸ்வரருக்கு ஒன்றுக்குரைக்கும் அறை ஈந்தார் ஒன்றதனுக்கு என்னோ அறைக்கும் அறை ஈயாரவர். குடந்தை ஈஸ்வரருக்கு திருக்குடந்தை என்னும் கும்பகோணத்தில் வீட்டிருக்கின்ற சிவனாருக்கு நின்று படியளக்கும் நீலக் கொடிகள் நிலையாக எவ்வுயிர்க்கும் உணவு முதலியவற்றை அவரவர் வினைக்கு தக்கபடி அளந்து கொடுக்கின்ற நீல நிறமுடைய கொடி போன்ற உமையம்மையும் பெரு வடிவெடுத்து நின்று உலகத்தை அளந்த நீல நிறத்தை உடைய திருமாலாகிய சத்தியம் ஆகிய இருவர். அவருக்கு 2 பேர் உறவாக இருக்காங்க. 2 பேருமே நீல நிறத்தில் இருக்காங்க. ஒருவர் உமையம்மை, மற்றொருவர் திருமால் என்றும் உளவாம். எப்போதும் அவர்கள் உறவாக இருக்கின்றார்கள். ஒன்றுக்கு, அதாவது முதலாவதாக சொன்ன அந்த நீல நிறம் யாரு? உமையம்மைக்கு. உரைக்கும் அறையிந்தார் புகழப்படுகின்ற தன் மேனியர் பாதியை அளித்தார். சரி, மனைவிங்கிறதுனால. இன்னொரு நீல நிறத்தோட தொடர்பு என்னன்னா திருமாலோட தொடர்பு. இந்த திருமாலுக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னு பார்க்குறப்போ ஒன்றதனுக்கு மற்றொருவராகிய திருமாலுக்கு எக்காரணம் பற்றியோ என்ன காரணம்னு தெரில அவர் அறைக்கும் அறையார். அறைக்கு அறை அப்படின்னா அறைனா அளவில் பாதின்னு அர்த்தம். பாதியில் பாதி கால். கால்னா பாதம்னு ஒரு பொருள் உண்டு இல்லையா? காலுக்கு காலாகிய பாதியும் கொடுக்க மாட்டார். திருப்பாதத்தை காட்டலை, திருவடியை காட்டவில்லை. இந்த அடிமுடிக்கான பிரம்மாவும் திருமாலும் முயன்றப்போ திருவடியை பார்க்க முடியல இல்லையா? அந்த செய்தியை கொண்டு வந்து இங்கே பொறுத்துற. இது என்ன நியாயம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பாடல் அமைச்சிருக்கிறார். 2வது பாடல் சிதம்பர தேவர் மீது பாடியது. எடுத்த சனனங்கள் தோறும் ஈன்றெடுத்த தாய்மார் கொடுத்த முளைப்பால் அனைத்தும் கூட்டில் அடுத்த மணிப்பை நாகனை துயின்மான் பாலாளியும் சிறிதாம் மன்னா சிதம்பர தேவா. மன்னா வேந்தனே, சிதம்பர தேவா, சிதம்பரத்தில் உரையும் பெருமானே, எடுத்த சனனங்கள் தோறும் ஈன்றெடுத்த தாய்மார் நான் மேற்கொன்ற பிறப்புகள் அத்தனையும் சேர்த்து கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா என்னை பெற்று வளர்த்த அன்னைமார்கள் எத்தனையோ பேர். அவர்கள் கொடுத்த தாய்ப்பால் அனைத்தையும் கூட்டில் எனக்களித்த தாய்ப்பால் முழுவதையும் சேர்த்து பார்த்தால் அதன் பெருக்கத்தை நோக்க அடுத்த மணிப்பை நாகனை துயில்மால் இரத்தினங்கள் பொருந்திய படமுடைய பாம்பு படுக்கையில் பள்ளி கொள்ளும் திருமாலின் பாழாளியும் சிறிதாம் திருப்பார் கடலும் குறைவுபட்டதாகும் அப்படிங்கிற. 3வது பாடல் சிவபெருமானுக்கு அரைக்கண் என்று பாடியது. சிவபெருமான் முக்கண்ணன் தானே. இங்கே பலப்பட்டறை சொக்கநாத புலவர் சிவபெருமானுக்கு அரைக்கண்ணன்னு சொல்கிறார். அது என்ன கணக்கு பாருங்களேன். முக்கண்ணன் என்றரனை முன்னோர் மொழிந்திடுவர். அக்கண்ணார்க்கு உள்ளது அரைக்கண்ணே. மிக்க உமையால் கண்ணொன்றரை உமையால் கண் ஒன்றரை மற்றூன் வேடன் கண்ணன் அறையும் இதனால் என்றறி. முக்கண்ணன் என்று அரணை முன்னோர்கள் மொழிந்திடுவர். பரமசிவனை 3 கண்கள் உடையவர் என்று முக்கார்த்தி சொல்லுவர். அக்கண்ணார்க்கு உள்ளது அரைக்கண்ணே. அக்கு என்றால் எலும்பு. எலும்பு தரித்த பெருமானுக்கு சொந்தமாக இருப்பது பாதி கண்ணு தான். இப்போ மீது கண்ணு எங்கள் 2 கண்ணில் அவருக்கு இருக்காது பாதி கண்ணு தான். மிக்க உமையால் கண் ஒன்றரை பாதி திருமேனியுடைய பார்வதியின் கண் 3 பாதியாகிய 1.5 ஆகும். அப்போது உமையம்மையோட கண்ணையும் சேர்க்குறப்போ 1.5 கண் உமையம்மைக்கு சொந்தமாயிருச்சு. மீதம் இருக்கிறது அரைக்கண் தான். மற்றும் மேலும் ஊன்வேடன் கண் 1 மாமிசம் நிவேதித்த கண்ணப்பனுடைய கண் 1 இதனால் அமையும் என்றறி. இந்த கணக்கின்படி சிவனாருக்கு அரைக்கண் தான் உரியதென்று அறிவாயாக அப்படிங்கிறாங்க. உமையம்மை 1.5 கண்ணை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கண்ணப்பர் அவரோட கண் 1 கொடுத்தாரு. அதெல்லாம் கணக்கு கழிச்சிட்டு பார்க்குறப்போ சிவபெருமான்கிட்ட இருக்கிறது அரைக்கண் தானா. அடுத்தது 4வது பாடல் திருமறைக்காட்டீஸ்வரர் மீது பாடியது. திருமறைக்காடு வேதாரண்யம் இல்லையா? அங்கே இருக்கக்கூடிய இறைவன் மீது பாடிய பாடலாம். பாணியிலே புள்ளிமான் பாகத்தே பச்சைமான் வேணி தனிலே ஓர் வெள்ளமான் காணுமலர் செம்மான் உளவும் திருமறை காட்டீசரே எம்மானுக்கு எங்கே இடம். காணும் மலர் செம்மான் உளவும் அழகாக தோன்றும் தாமரை பூவில் விற்றிருக்கும் திருமகள் தங்குகின்ற திருமறை காட்டி ஈசரை வேதாரண்யத்தில் உரையும் இறைவனே. பாணியிலே புள்ளிமான். பாணி என்றால் கைகள். உம்முடைய கையிலே புள்ளிகளை உடைய மான் காணப்படும். இந்த சிதம்பரத்தில் நடனம் ஆடுறப்போ அந்த கைகளில் பார்க்குறப்போ அந்த மானோட வடிவம் இருக்கும். பாகத்தே பச்சை மான் உம்முடைய இடப்பாகத்தில் பச்சை நிறமிட பார்வதி இருக்கின்றாள்.
அவளும் ஒரு வகையில் மான் தான். வேணிதனிலே, வேணினா செஞ்சடை, ஓர் வெள்ளமான், உம்முடைய சடையில் வெள்ளை நிறமான கங்கை இருக்கின்றாள். வெள்ளமான கங்கைன்னு நம்ம எடுத்துக்கலாம். எம்மானுக்கு எங்கே இடம், என்னுடைய மான் தங்குவதற்கு உன்னுடைய திருமேனியில் எப்பாகத்தில் இடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் இறைவனோட திருமேனி அழக பலப்பட்டடை சொக்கநாதர் வாழ்த்துறார். 5வது பாடல் சொக்கநாத பெருமான் மீது பாடியது. மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் மீது பாடியதான். வான் பணிந்தான் அவன் என்பேன் உரைக்கும் மலரிளையன், தான் பணிந்தால் அவன் தன் தலையே சொல்லுந்தாரணியுன், பான் பணிந்தால் அவன் கண்ணே பரிந்து பரிந்துரைக்கும், நான் பணிந்தாலென் கார் சொல்லுவார் சொக்கர் நாயகர்க்கே. பாடலோட பொருள் பாருங்கள். சொக்க நாயகர்க்கே, சொக்கலிங்க பெருமானை வான் பணிந்தால், வானவர்கள் வழிபட்டார், அவன் என்பே உரைக்கும், அவன் எலும்பே சான்று பகரும். மலரில் அயன்தான் பணிந்தால், திருமலையில் மன்னிக்கணும், தாமரையில் இருக்கக்கூடிய பிரம்மதேவர் வழிபட்டார், அவன் தன் தலையே சொல்லும், அவனது கிள்ளப்பட்ட தலையே சான்று பகரும். தாரணி உண்டான் பணிந்தால், மண்ணுட்ட மாயன் வழிபட்டால், மண்ணுண்ட மாயன திருமால், அவன் கண்ணே பரிந்து உரைக்கும், அவன் கண் மிக ஆதரவாய் சான்று பகரும். நான் பணிந்தால் எனக்கு யார் சொல்வார், நான் வழிபட்டால் எனக்கு சாட்சி யார் பகரிவார், யார் இருக்கின்றார்கள், நான் உன்னை வணங்குறது யாருக்கு தெரியும், உனக்கு மட்டும்தானே தெரியும் அப்படிங்கிற. 6வது பாடல் சிவபெருமான் தரித்திருக்கும் பாம்பு முதலிய ஆபரணங்களை பற்றி பாடியது. சிவபெருமானோட ஒப்பனையை பாடுறார். மெய்க்கே அணியும் பணியே என்பே முடிமேற் கிடந்த கொக்கே வெண் கூன்பிறையே அரை சேர்ந்த கொடும்புலியே, அக்கே உமக்கு கிடைத்த உபாயங்களே எமக்கும் சொக்கேசர் பாதத்தை கிட்டும் உபாயத்தை சொல்லுங்களேன். மெய்க்கே அணியும் பணி, சொக்கலிங்க பெருமான் உடம்பிலே தரித்திருக்கக்கூடிய பணி என்றால் பாம்பே, என்பே எலும்பு மாலையே, முடிமேல் கிடந்த கொக்கே, தலைமேல் அணியப்பட்ட கொக்கிற்கு, வெண்கோன் பிறையே, வெண்மையான வளைந்த பிறைச்சந்திரனே, அரை சேர்ந்த கொடும்புலியே, இடுப்பில் உடுத்திய கொடுமையான புலியின் தோல், அக்கே உத்திராட்சமணி, உமக்கு கிடைத்த உபாயங்கள் என்பவைகளே நீங்கள் அவரை அடைவதற்கு அமைந்த தந்திரங்கள் யாவை, எமக்கும் எங்களுக்கும் சொன்னீர்களானால் சொக்கேசர் பாதத்தை கிட்டும், சொக்கலிங்க பெருமானது திருவடியை அடையும் பேரு எங்களுக்கும் கிடைக்கும், அதற்கான உபாயத்தை சொல்லுங்களேன், அதற்கான தந்திரத்தை சொல்லுங்களேன். அந்த அணிகளெல்லாம் சொல்லிட்டு ஏதோ ஒரு தந்திரம் பண்ணி தானே நீங்கள் சிவபெருமானோட உடலில் ஆபரணமாக மாறி இருக்கீங்க, அந்த உபாயத்தை எங்களுக்கும் சொன்னீர்களானால் நாங்களும் என்ன பண்ணுவோம், அந்த பதத்தை அடைவோம் அல்லவா அப்படின்னு சொல்லி பலப்பட்டடை சொக்கநாதர் பாடுறார். 7வது பாடல் மதுரை சொக்கநாதர் மீது பாடிய நிந்தாஸ்துதி. தாண்டி திரியும் விடையேறியோ ஒன்று தாங்கி பிச்சை வேண்டி கலியுக காலம் தள்ளாமல் விரும்பிச் சொக்கர் ஆண்டி தொழிலை விட்டையோ மதுரை கரசிருந்து பாண்டித்துறை தனை செய்தே புறம்படி பட்டனரே. தாண்டித் திரியும் விடையேறி தாவிச் செல்கின்ற காளையின் மேல் ஏறி ஓடொன்று தாங்கி திருவோட்டை எடுத்துக்கொண்டு பிச்சை வேண்டி யாசகம் கேட்டு வாங்கி கலியுக காலம் தள்ளாமல், இந்த கலியுகத்தில் நேரத்தை போக்காமல் சொக்கலிங்க பெருமான் ஆண்டி தொழிலை விட்டு பரதேசி செய்யும் செயலை விட்டு, ஐயோ அந்தோ மதுரைக்கு அரசிருந்து மதுரைப்பதியில் மன்னனாக முடிசூட்டி இருந்து ஆண்டித்துறை தனம் செய்து பாண்டி நாட்டில் அதிகாரம் செலுத்தி பிறம்படி பட்டனரே. பிட்டு வாணிச்சிக்காக மண் சுமக்க வந்து ஒரு பாண்டியனால் பிறம்பால் தாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நினச்சிருந்தா மதுரை ஆண்டில் சிறப்பாக இருந்திருக்கலாம், பக்திக்காக பிறம்படி பட்டார் இல்லையா அப்படின்னு சொல்லி பாடுறார். 8வது பாடல் திருக்கலந்தை பெருமான் மீது பாடியது. ஆகத்திலே ஒரு பாதி என்னம்மை கழித்தவடன் பாகத்திலே ஒன்று கொண்டா அவன் மற்றை பாதியுமுன் தேகத்திற்பாதியும் சேர்ந்தால் இருவருண்டே சிவனே, ஏகத்திராமல் இருப்பாய் கலந்தையும் என் நெஞ்சுமே. சிவனே, ஆகத்திலே ஒரு பாதி, உம்முடைய உடம்பிலே பாதி பங்கை என்னம்மை கழித்து எனது தாயாகிய பார்வதிக்கு ஈந்து அவள் தன் பாதத்திலே அவளுடைய திருமேனியின் 2 பிரிவிலே ஒன்று கொண்டாய். பாகத்திலே நீயும் பாதியாயிட்ட, ஒரு பிரிவை பெற்றுக்கொண்டாய். அவள் மற்றை பாதியும் அவளுடைய இன்னொரு பாதியும் உன் தேகத்தில் பாதியும் உன்னுடைய உடம்பில் உள்ள மற்ற பாதியும் சேர்ந்தால் இணங்கினால் இருவருண்டே, 2 பேர் இருக்க வேண்டுமே. ஏகத்து இராமல் ஒரு வடிவாய் இராமல்
கலந்தையும் என் நெஞ்சுமாய் இருப்பாய். திருக்கலந்தை பதியில் ஒரு வடிவமும் என் உள்ளத்தில் ஒரு வடிவமாக தாங்கி அருள்வீராக சொல்கிறாங்க. பாதி உன்னோட உடம்பு, பாதி உமையம்மையோட உடம்பு. அப்போ மற்றொரு பாதி இருக்கும்ல, அப்படி பிரிஞ்சு அது ரெண்டும் ஒன்றாச்சுன்னா 2 உருவம் வரும்ல. இந்த 2 உருவத்தை ஒரு பாதி எங்கே இருக்கணுமா, கலந்தை என்னும் திருக்கலந்தை பதியில் இருக்கட்டும், இன்னொரு வடிவம் எனது மனதுக்குள் இருக்கட்டும் அப்படிங்கிறார். 9வது பாடலும் கிட்டத்தட்ட அதே பாங்கில் தான் அமைஞ்சிருக்கு. நிந்தாஸ்துதியாக துணையான நாரி புவியை எல்லாம் பெருந்தொல்லை வடிக்கணையாது புவியெல்லாம் எடுத்து துணங்கை சிலைகள் அணையாக நின்று புவியினை தாங்கும் மென்றால் இனியான் பனையார் கலந்தை பதியார் செயலை என் பண்ணுவதே. துணையான நாரி, திருக்கலந்தை பெருமானுக்கு வாழ்க்கை துணையான பார்வதி பெண். நாரி என்றால் பெண். புவியை எல்லாம் பெறும் எல்லா உலகங்களையும் தோற்றுவிப்பவள். தொல்லை கணையானது முதிர்ந்த உருவம் பொருந்திய பானமாகிய புவியெல்லாம் எடுத்தணும். அங்கே யார் வந்தால் திருமால் தான் பானமாக வர்றாராம், அம்பாக. புவியெல்லாம் எடுத்தணும், உலகையெல்லாம் எடுத்து உட்கொள்வார் திருமால். கைச்சிலை அணையாக நின்று புவியினை தாங்கும் கையில் இருக்கும் வில்லாகிய மேருவானது ஆதரவான கல்தூணாய் இருந்து உலகத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்றது என்றால் இனியான் இவ்வாறெல்லாம் இனிமேல் யான் பனையார் கலந்தை பதியார் வயல்கள் சூழ்ந்த திருக்கலந்தை ஊரில் இருக்கும் இறைவனின் செயல்களை என் பண்ணுவதே. தொழில் யாதென்று கூறுவேன். உன்னோட தொழில் என்னன்னு நான் சொல்லுவேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் இருக்குல்ல, உன்னுடைய தொழில் என்னன்னு நான் சொல்லுவேன் அப்படிங்கிற. 10வது பாடல் மதுரை சொக்கநாதர் யானை மீது பவனி வருவதை தரிசித்து பாடியது. முன்னானை கூப்பிட ஓடி வந்தானே முளரி மலர் பொன்னானையே ஏறி இருப்பானை பூலியன் கை கரும்பை தின்னானை என்று கல்லானை கெட்டானை திருமதுரை மண்ணானை வீதியில் ஏறி வந்தானை வணங்குதுமே. முன்னானை கூப்பிட ஓடி வந்தானை, முன்னாளில் முதலைவாய் அகப்பட்ட யானை ஓலமிட அதனை காப்பதற்கு விரைந்து வந்தவனும். முளரி மலர் பொன்னானை தாமரை பூவிலே விற்றிருக்கும் திருமகளை மனைவியாக உடையவனும் ஆகிய பெருமாள் காலை வாகனமாக, திருமாலே காலை வாகனமாக மாறினான்னு புராண செய்தி இருக்குது. ஏறி இருப்பானை அதன் மேல் வீற்றிருப்பவனை. பூலியன் கை கரும்பை பாண்டியன் கையிலுள்ள கரும்பை ஆணைத்தின் என்று ஆணையே நீ அருந்துவாயாக என்று கட்டளையிட்டு கல்லானை கெட்டானை கல்லினால் ஆணைக்கு ஆணைக்கு கொடுத்து திங்கச் செய்தானே. கல் யானை சாப்பிட்டுச்சான் கரும்பை. அப்படிப்பட்ட விளையாட்டுகளுக்கு சொந்தக்காரனாகிய திருமதுரை வீதியில் மண்ணானை ஏறி வந்தானே. அழகிய மதுரை பதியில் பெரிய தெருவில் நிலையான யானை வாகனத்தில் மேல் எழுந்தருளியுள்ள பெருமானை சிவபெருமானை வணங்குதும் நாம் தொழுவோமாக அப்படின்னு சொல்லி சிவபெருமானோட அழகை பலப்பட்டடை சொக்கநாதர் இவ்வாறு பலவாறாக வர்ணிக்கிறார். இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செஞ்சுக்கலாம். இனிவரும் காலங்களில் PGTRB தேர்வுக்கு தேவையான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.